ஹாய். இப்போ நம்ம வந்து இந்த மிளகா நெல்லிக்காவை வந்து முழு நெல்லிக்காயை நான் வந்து அவனில் வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 3 செகண்ட் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் வந்தவுடனே இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். ஒன்று சாம்பிளுக்கு வச்சுருக்கேன். 3 நிமிஷம் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அவன் இல்லாதவன் ஆவியில் வச்சு எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு தட்டில் வச்சிங்கன்னா இது வந்து வெந்துடும். வெந்தவுடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி தான் வெந்து போகும். இந்த மாதிரி பிளாக்காக வரும். இதில் இன்னும் கொஞ்சம் குட்டியாக வேணும், இவ்வளோ நான் ஊறுகாய் சாப்பிட மாட்டேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகணுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் இருக்கிறவா இந்த மாதிரி 3 செகண்ட் முழுசாகவே வச்சுட்டேன்னா அது அப்படியே வெந்துடும். கொஞ்ச நாளைக்கு ஆறினோன்னு சுட எடுக்காதீங்க. ஆறினோன்னு இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் ஊறுகாய் இது பண்ணலாம். இப்போ நான் வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன், கடுகு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இதை வந்து வெயிலில் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு கூட சுட லைட்டாக சுட்டோன்னே அதை அப்படியே மிக்சியில் பொடி பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். வெடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை நான் சூடு தான் பண்ணுறேன், லைட்டாக சூடு பண்ணுறேன், அவ்வளோதான். மிளகா பொடியே போட்டுக்கலாம் நம்ம. இது வந்து லைட்டாக சூடாகிட்டு இடுப்பை சட்டியில் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மிளகா பொடியை போட்டுக்கிறேன். நெல்லிக்காய்னால துவர்ப்புனால உங்களுக்கு வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு கடுகு வெந்தயம் லைட்டாக சூடு பண்ணியிருக்கோம், அது பொடி பண்ணி போட போகிறோம். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன். ஏன்னா இது வந்து துவர்ப்பு இருக்கிறதுனால நிறைய மிளகா காரம் தேவைப்படும். மஞ்சள் பொடி, உப்பு வந்து துவர்ப்பு இருக்கிறதுனால நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நம்ம பொடி பண்ணி இதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை சூடு பண்ணி விட போகிறோம். இப்போ நான் பொடி பண்ணின்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தேன்னா அந்த கடுகு வெந்தயம் இதெல்லாம் பொடி பண்ணி போட்டு இந்த மிளகா அப்படியே உப்பு எல்லாத்தையும் கலந்துட்டுருக்கேன். இங்கே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து நாள்பட ஊறுகாய் போடுறதுனா நல்லா இதே மாதிரி கொஞ்சம் இவ்வளோ கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா வெயிலில் வச்சுக்கோங்க. நம்ம ஆவக்காய் பொடி மாதிரியே கூட நம்ம வெயிலில் நல்லா வச்சுட்டு அது மாதிரி கூட பொடி பண்ணி போடலாம். நான் இமீடியட்டாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் 2 சூடு பண்ணி வெந்தயத்தையும் அந்த கடுகையும் பொடி பண்ணி போட்டுருக்கேன். மஞ்சள் பொடி மிளகாய் பொடி உப்பு போட்டாச்சு. இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சம். இதில் கொஞ்சோண்டு கடுகு தாளித்து இதில் கொட்டி கலரி போகிறேன், அவ்வளோதான். இது வந்து இந்த மிளகாப்பொடி உப்புலெல்லாம் ஊற தான் நல்லாயிருக்கும். ஒரு வாரம் கழித்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து உடனடியாக அது காரத்தில் உரைச்சிருக்காது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயும் கொட்டி நம்ம கலரி வச்சு ஒரு சின்ன கண்டெய்னரில் ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சிட்டோம்னா பண்ணும்போது இப்படி வச்சுருக்கேன். அப்புறம் நல்லா ஊறினவுடனே 2 கலரி விட்டுட்டு அப்புறமா ஆறின உடனே ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ நெல்லிக்காய் வந்து 1 நாளைக்கு நீர் நெல்லிக்காய் இருக்கிற வரைக்கும் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஊறுகாயாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வெடிச்சிடுது, எல்லாமே போட்டாச்சு. மஞ்சள் பொடி மிளகா பொடியெல்லாம் போட்டாச்சு. இப்போ கடுகு வெடிச்சிடுது. இந்த பொடியை வந்து அப்படியே இதில் இந்த சூட எண்ணெயில் விடும்போது உங்களுக்கு வந்து நல்லா இதுவாகிடும். பச்சை வாசனையெல்லாம் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஊறுகாய். பார்த்தேன்னாலே தெரியும் உங்களுக்கு. அந்த நெல்லிக்காய் இப்போயே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சில பேருக்கு அந்த துவர்ப்பு இப்படியே பிடிக்கும் இமீடியட்டாக. சில பேருக்கு அந்த காரம் அதில் உரைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த அளவு போடுவோம். நாள்படை நம்ம வைக்க போகிறதில்ல. நாள்படை வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லெண்ணெயை வந்து அப்புறமா காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜரில் விடுங்க. சுட இது வேண்டாம். முதல்ல தாளிச்சாச்சு, பச்சையாக நல்லா சூடு கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் இதில் விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறின உடனே ஒரு சின்ன துண்டு எடுத்து வாயில் போட்டு உப்பு போடுமா காரம் போடுமான்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு காரம் வேணும்னா போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வச்சுக்கோ. ஒரு வாரம் கழித்து இந்த ஊறுகாயை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.